செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் மூலிகை குடிநீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு நிறைய மூலிகைகள் தேவைப்படுது. அந்த காலத்தில் நாட்டு மருந்து கடைன்னு இருந்துச்சு, எல்லோரும் போனாங்க, எந்த வியாதிக்கு எந்த மூலிகை வேணும்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்துச்சு, போனாங்க, வாங்கினாங்கன்னு சாப்பிட்டாங்க, சரியாக போச்சு. இப்போ முதல்ல நமக்கு நாட்டு மருந்து கடை எங்கே இருக்குன்னே தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் என்ன மூலிகை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியல. அந்த கடைகள்லையும் இப்போ மூலிகைகளுக்கு வர வர கம்மியாயிட்டு வருது. எனவே நாம் ஒரு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்துகிறோங்க. இதுக்கு பேர் மூலிகை குடிநீர். நாம் மூலிகையெல்லாம் சாப்பிட்றதில்லை அப்படிங்கிறக்காக அதை தனியாக இடித்து சாப்பிட்றக்கோ, வறுத்து சாப்பிட்றதுக்கோ, இல்லை ஒரு லேகியம் சத்து மாவு செய்கிறக்கோ யாருக்கும் டைம் இல்லை அப்படிங்கிறனால குடிக்கிற தண்ணியில் மூலிகை கலந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்க. இது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேனை எடுத்துக்கணும். நான் ஒரு 30 பொருள் சொல்லுவேன். இந்த 30 பொருளை எழுதி வச்சுக்கணும். எல்லா பொருளையும் வாங்க வேண்டாம். இந்த 30 பொருளை எழுதி வச்சுட்டு முடிஞ்சால் 30 வாங்கிடுங்க. வாங்கி வீட்டில் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 30 பொருளில் ஏதாவது ஒரு 5 பொருளை எடுத்து இடித்து வறுத்து, இல்லை கசக்கி, இல்லை நசுக்கி, அரைச்சி ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன வெள்ளை கலரு பருத்தி துணி ஒன்று வச்சுக்கணும். அதில் இந்த ஏதோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 30 பொருள் சொல்ல போகிறேன்னு. இந்த 30 பொருளில் ஏதோ ஒரு 5 பொருள் எடுத்து இடித்து அந்த வெள்ளை துணியில் போட்டு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கணும். கட்டிட்டு ஒரு நூல் போட்டு கட்டி, நீங்கள் இன்றைக்கி காலையில் எந்த குண்டால், இல்லை எந்த அண்டால், இல்லை எந்த குடத்தில் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி தொட்டியோ அந்த குடத்துலையோ நூல் போட்டு தொங்க விட்டு கட்டி விட்டுறணும். காலையில் எந்திரிச்சுன்னா முதல் வேலையை செஞ்சிடணும். என்னாகும், இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 6 மணிக்கு அந்த கிளியை தொங்க போட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் மூலிகை சாரெல்லாம் தண்ணியில் கலந்துரும். பாருங்கள், தனியாக மூலிகையை சாப்பிட முடியாது, அது நமக்கு டைமும் இல்லை. இப்போ எப்படி தண்ணி குடிக்க போகிறோமா இல்லையா? அப்போ அந்த 1 ஹவரில் கலந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம், 1 மணி நேரம் கழித்து அந்த கிளி எடுத்துடலாம். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 5 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம் வச்சுக்கலாங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாங்க, எடுத்துடலாங்க. இப்படி நம்ம இன்னி குடிக்க வேண்டிய தண்ணியில் மூலிகை கட்டி தொங்க போட்டோம்னா மூலிகை சாறு வந்து தண்ணிக்குள்ளே கலந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நான் ஒரு 30 பொருள் சொல்கிறேன், அதை எழுதிக்கிங்க. அருகம்புல் இல்லைன்னா அருகம்பொடி, இது வந்து 2 டீஸ்பூன் கலக்கலாம். வெட்டி வேர் 2 கிராம் கலக்கலாம். தேத்தான் கொட்டை 2, சித்தரத்தை 2 கிராம், கருஞ்சீரகம் 2 கிராம். நான் அளவு என்ன சொல்ல வரேன்னா அந்த கிளிக்குள்ளே 2 கிராம் போடலாம் அப்படிங்கிற மாதிரிங்க. அடுத்தது சுக்கு 2 கிராம் போடலாம். நெல்லிக்காய் ஒரு அரை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காவை போடலாம், கொட்டை இல்லாமல். அதிமதுரம், நன்னாரி வேர் 2 கிராம் போடலாம். வால் மிளகு 2 கிராம். பச்சை கற்பூரம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். லவங்கம், கருந்துளசி, வெள்ளை துளசி, கற்பூரவல்லி, மருதம்பட்டை, இந்து உப்பு 2 கிராம், மூங்கில் உப்பு ஒரு 1 கிராம் போட்டால் போதும். கடுக்காய் 1 கிராம், அரிசி திப்பிலி 1/2 கிராம், கடல் பாசி 1/2 கிராம், அமுக்ராங்கிழங்கு 2 கிராம், அது ஒரு கிழங்குங்க. அரச மர விதை 2 கிராம், வில்வையில் ஒரு 5 போடலாம். கொட்டைப்பாக்கு ஒரு 1/2, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன், லவங்கம் 1/2, சீரகம் 1/2. அதாவதுங்க இது என்னென்னா, இப்போ நான் சொன்ன 30 மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய மூலிகை இருக்குது. 100கணக்கான 1000கணக்கான மூலிகள் இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க. இப்போ சொன்ன லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சொல்லுங்கள். சிலதெல்லாம் கிடைக்கும், சிலதெல்லாம் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ 10 கிராம் 50 கிராம் எவ்வளோ முடியுமோ வாங்கிட்டு வந்து ஒரு 30 டப்பாவில் போட்டு வச்சுருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு மூலிகையை ஒரு கடை இருந்த மாதிரி ஆச்சு. திடீர்னு நினைக்காத வியாதி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வைத்தியம் படிக்கிறோம், அப்போ அந்த மூலிகை எடுத்து நம்ம கொடுத்துட்டும் போயிடலாம். இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க, மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்களா? இருக்கிற 5 பொருள் எடுக்கிறீங்க. இல்லை கணக்கு வச்சுக்கோங்க, 1 2 3 30 நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. முதல் நாள் முதல் 5, 6லேருந்து 10 அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க.
5 பொருள் எடுங்க. அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கெட்டியாக இருந்தால் தட்டுங்க, இலையாக இருந்தால் கசக்குங்க. தட்டுங்க கசக்குங்க ஏதாவது பண்ணி அந்த வெள்ளை துணியில் உள்ளே போட்டு மூட்டை மாதிரி கட்டி ஒரு நூல் போட்டு தண்ணிக்குள்ளே தொங்க விட்டுருங்க. காலையில் 1 மணி நேரம் கழித்து எடுத்துருங்க. ஏன்னா சில நேரத்தில் அந்த மூலிகை போட்டிருக்கீங்க இல்லையா, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு போச்சுன்னா மூலிகை வாசம் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு குடிக்க முடியாமல் போகும். இது உங்களோட விருப்பம். ஒன்று நீங்கள் பகல் ஃபுல்லாக ஒரு 5 மணி நேரம் அந்த மூலிகை கிளியை தொங்க விடலாம், இல்லை நீங்கள் 1 மணி நேரத்தில் எடுத்துடலாம், அது உங்கள் விருப்பம். சில பொருளை போட்டிங்கன்னா தண்ணி கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, இனிமேல் அந்த பொருளை போடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் ட்ரையல் அண்ட் எரர் நீங்களே கண்டுபிடிங்க. எந்த 5 காம்பினேஷன் போட்டால் தண்ணி டேஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி அது என்ன பண்ணுங்கள், அதை திரும்ப குடிங்க. எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ திரும்ப குடிங்க. சில காம்பினேஷன் ஒத்து வராது, சிலது கசக்கும், அப்போ நீங்கள் அதை அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், இது வேண்டாம்னு சொல்லி மாற்றிடுங்க. இப்படி நாம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள், உடம்புக்கு தேவையான எல்லா மூலிகையும் கிடைக்குங்க. தனித்தனியாக மூலிகையெல்லாம் தேட வேண்டாம். நம்ம வீட்லேயே மூலிகை வச்சுக்கிட்ட மாதிரியாச்சு, உடம்பு கொடுத்த மாதிரியாச்சு. இது ஒரு அருமையான மூலிகை தண்ணீர். நீங்கள் வேணால் இதை வியாபாரமாக பண்ணலாம். இந்த மாதிரி 30 மூலிகையோட பேரை போட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்லி எல்லாம் 5 டப்பாவை போட்டு மொத்தமாக 30 டப்பா ஒன்று சின்ன டப்பாவில் போட்டு மூலிகை குடிநீர் கிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்த மாதிரியாச்சு, மக்களுக்கு நல்ல விஷயம் போய் சேர்ந்த மாதிரியாச்சு, மக்கள் ஆரோக்கியமாக மூலிகையோட இயற்கையாக வாழ்ந்த மாதிரியாச்சு. பாருங்கள், ஒரு அருமையான ஐடியா. அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கங்க. சின்ன விஷயம் தான் பண்ணுவாங்க, ஆனால் நல்லா இருப்பாங்க. இப்போலாம் நமக்கு அந்த சின்ன விஷயமே தெரியாதனால நல்லா இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்கிறத நாமெல்லாம் கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு சொல்லி நாமளும் வாழ்ந்து மற்றவங்களும் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை மீண்டும் நாம் மருந்தில்லாத உலகத்துக்கு கொண்டு போக முடியும், தற்சார்பு வாழ்க்கை வாழ்க்க முடியும். எனவே மூலிகை குடிநீரை அனைவரும் குடிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம்.